பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் துக்கமெல்லாம் கர்த்தர் சந்தோஷமா மாற்றுவாராக. இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு, கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்ம இடத்துல எதை கேட்கிறார், எதை எதிர்பார்க்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். உபாகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளின்படி அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன்னிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரு? முதலாவது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளே நடக்கணும். இதுதான் இயேசு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல இயேசு எதிர்பார்க்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தரிடத்துல நீ பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். இரண்டாவது, அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவர் சேவிக்கணும். ஆமென். சும்மா ஏதோ சர்ச்சைக்கு போறது, பைபிள் எடுத்துக்கொண்டு போறதுனால இல்லை, அவரை உண்மையாய் நேசிக்கணும். அவரிடத்தில் அன்பு கூறணும். ஆமென். மூணாவது, அவருடைய கற்பனைகளை கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேற எதுவுமே ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற, உன்னிடத்துல பொண்ணு பொருளோ, நீ எவ்வளோ ஆசை சேர்த்து இருக்கிற, உங்ககிட்ட என்ன இருக்கு, அதெல்லாம் இயேசு கேட்கறது இல்லை. அவருடைய வழிகளிலே நீ நடக்கணும். அவரிடத்துல நீ அன்பு கூர்ந்து அவர் சேவிக்கணும். அவருடைய கட்டளைகளின் கை கொள்ள வேண்டும் என்பதை இல்லாமல் வேறு எதை உன்னிடத்தில் இயேசு கேட்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை பாக்கியவதாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஆண்டவர் நம்ம பிள்ளைகள் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் நீங்கள் காண முடியும். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிச்சயமா மாற்றும் என்று சொன்னால், நீங்கள் அவருக்கு பயந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். God bless you.